குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 12/4/2024 வெள்ளிக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள், இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை, மேலும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு, இதையும் பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், இரவு 12:50 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி, மதியம் 1:12 வரை. இன்றைய கரணம் பத்திரை கரணம், மதியம் 1:12 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சௌபாகியம் நாமயோகம், இரவு 2:12 வரை. இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மதியம் 1 மணி முதல் 1:30 வரையும், 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும், 10:30 மணி முதல் 11 மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலையை பார்த்துருவோம். மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாயும் சனி பகவானும், மீன ராசியில் சுக்கிரன், ராகு, புதன், சூரியன். இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். மேச ராசி, தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. உங்களுடைய பேச்சில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தென்படக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப வேகமாக பேசுவீங்க, துரிதமாக புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிங்க. கண்டிப்பாக அந்த இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான சுப செய்திகள், சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக ரிஷபராசி. முயற்சி 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 அப்படிங்கிறது உங்களை வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறத முழு மனதோடு நம்புவீங்க. அதுக்குண்டான முயற்சியை ரொம்ப தைரியத்தோட துணிவோட சில மாற்றங்களை செய்வீங்க. அந்த முயற்சியும் அந்த துணிவும் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை, நல்லதொரு பெயரை, நல்லதொரு அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. மனதிற்கு பிடித்த மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மிதுன ராசி. தேவையில்லாத வாய்ப்பேச்சு இன்றைக்கு கூடாது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். கையில் இருக்கக்கூடிய காசு பணம் மருத்துவ செலவுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல், அல்லது தேவையில்லாத விரைய செலவுகள் செய்வீங்க. எது உங்களுக்கு அவசியம் இல்லாத பொருளோ அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அதனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ கையில் இருக்க காசை முடிஞ்ச அளவு செலவு செய்யாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது. அது மீறி செலவுகள் வருதுன்னா அது சுப செலவுகளாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அதுக்குண்டான பிளானை பண்ணிக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு அந்த வள்ளுவருடைய கூற்றுக்கேற்ப இன்னைக்கு என்னென்னவெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ, என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே 2 படி 3 படி ஹைஃபையாக தான் இருக்கும். உயர்ந்த சிந்தனை, உயர்வான எண்ணங்கள் இன்றைய நாள். இது நினச்சா மட்டும் பத்தாது, அதை செய்தும் காட்டணும், அதில் வெற்றியும் அடையணும் இல்லையா? அப்போது இன்றைக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். சகோதர வழி, வாலிய நண்பர்கள் வழி தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காரிய வெற்றி உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு காரியத்துக்காக ஒரு பெண்கள்கிட்ட உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அந்த பெண் இன்னைக்கு சரியாக செய்ய மாட்டாங்க. அதன் மூலமாக தேவையில்லாத அலைச்சல், செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. தொழிலில் கவனமாக இருங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். சிம்மம் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறோம். எந்த காரியம் தொட்டாலும் அதில் அலைச்சல் உண்டாகும். இன்னைக்கு நிதானமாக, பக்குவமாக, பொறுமையாக செயல்படுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எந்த காரியம் செய்யாமல் தள்ளி போடுறது அது இதை விட சௌகரியமான விஷயம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அதான் கன்னிராசி. கன்னிராசி இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க ரொம்ப சரியா பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான காரியங்களை லாபத்தோட முடிச்சுக்க போறீங்க. திட்டமிட்ட காரியங்கள் லாபத்துடன் நடந்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு. மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வயது மூத்த நபர்களினுடைய அறிவுரை உங்களுக்கு நல்லதொரு வெற்றி பாதையை காண்பிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா துலா ராசி. பெண்கள் மூலமாக எதிர்பாராத மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது செய்ய முடியாமல் போகுது, அதனால் மன அழுத்தம் வருது. அது செய்ய முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் ஒரு பெண் அப்படிங்கிற விஷயமும் சொல்லுது. இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாதீங்க. எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் நாவடக்கம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். நீங்கள் நல்லதாக நினச்சிட்டு சில வார்த்தைகள் பேசினாலும் அது தவறாக அவங்க காதுக்கு போய் உலகும், சண்டை வந்துடும். கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை நிவர்த்தி கிடைக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த விருச்சிக ராசி. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதை தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி நின்று நீங்கள் ஒரு படி வளர்வதற்கு உண்டான வேலைகளை செய்ய போகிறீங்க. அது கண்டிப்பாக ஃபெயிலியர் இல்லாமல் நல்லதொரு வெற்றி வாய்ப்பை அது பெற்றுத்தரும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பொறுப்புனால சின்ன சின்ன அலைச்சல்களும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ சளைக்காமல் அந்த விஷயத்தையும் செய்து காட்டிடுவீங்க. தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சற்று சுமூகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா தனுர் ராசி. எந்த விதமான புது மாற்றங்களும் இன்னைக்கு செய்யக்கூடாது. சண்டைக்கு வர்றாங்களா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். நம்மளுக்கு அந்த நேரம் வரும், அப்போ நம்ம திருப்பி பேசிக்கலாம். இப்போ சண்டைக்கு வர்றியா, அந்த இடத்த விட்டு நம்ம விலகிடுங்க. ஏன்னா தேவையில்லாத மன அழுத்தம் வரும். அதுவும் லேடிஸாக இருக்கிறீங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல லேடிஸ் அதிகமாக புழங்குற இடத்துல நம்மளும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப கவனம் தேவை. பெண்களால் தான் அந்த பிரச்சனை, அந்த அழுத்தம் வரும். மேலும் இந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மனம், அந்த திட்டம், அந்த ஆசை, அதை ரொம்ப சரியாக செயல்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை, அதாவது உங்கள் மனசுக்கு என்னென்னவெல்லாம் திருப்தி தருவது, எதெல்லாம் மகிழ்ச்சி தருதோ அந்த விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா கும்பராசி. தாய்வழி உறவுகளை சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதற்குண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இன்றைய நாள் உங்களிடம் இருக்குது. ஆனால் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் உங்களுடைய காரியத்தில் கண்ணா இருந்து உங்களுடைய காரியங்களை வெற்றி பாதை கலத்திட்டு போகிறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க தான். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் நிறைய தடைகளை, தாமதங்களை, எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நம்பர் 2, அதிர்ஷ்ட எண் நம்பர் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்த மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் செய்தால், இந்த செயலியெல்லாம் ஈடுபட்டால் மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இல்லையா?
அப்படி உங்களுக்கு மனம் விரும்பி மனம் சந்தோஷப்படக்கூடிய சில செயல்களை இன்றைய நாள் நீங்கள் செய்ய உள்ளீர்கள். அதன் மூலமாக நல்ல நிம்மதியான சந்தோஷமும் மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழலும் உண்டாகும். மனதிற்கு பிடித்தமான சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் சகோதர வழி அக்கம் பக்கத்தினர் வழி உங்களுக்கு தேவையான உதவிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் இன்றைய நாள் சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். இப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்தால் சொல்லியிருந்தோம், பழைய வீட்டில் தான் வசிக்க முடியும், வாடகை வீட்டில் நல்ல வாடகை வருமானம் கிடைக்கும், இப்படி இந்தந்த மாதிரி துறைகள் இருக்கும்போது நல்ல வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதே சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்லா பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல சனி இருந்தார் அப்படின்னா குழந்தை பேரை தடை பண்ணுவார், தாமதப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, குழந்தை பிறந்த பின்பு கணவன் மனைவி கூட பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது 5ஆம் இடத்துல கூடிய சனி பகவான். குழந்தை பிறப்பே பெரிய போராட்டம் தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும். இது குழந்தை பிறந்திருந்தே எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னு குழந்தை மேலே பழியை போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சில கிரக அமைப்புகள் சில வேலைகளை செய்து தீருது. அதில் அந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று. நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போட ராசி பலன் பகுதியில் சந்திக்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்.